ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற திருத்துறை தொகுதி 1957 தொடங்கி இதுவரை 15 தேர்தல்களை சந்தித்திருக்கு. இதுல அதிமுக 6 முறையும், அந்த கட்சியின் ஜே அணி 1 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 முறையும், திமுக 2 முறையும், காங்கிரஸ் மற்றும் சம்யுக்தா சோசலிச கட்சி தலா 1 முறையும் வின் பண்ணிருக்காங்க. இந்த தொகுதியில கொங்கு வேளாண் கவுண்டர் சமூகத்தினர் அதிக அளவுல வசிக்கிறாங்க. வெற்றி தோல்வி தீர்மானிப்பவர்கள் இவர்கள்தான். அருந்ததியர், நாடார் மற்றும் கிறிஸ்தவர்களும் பரவலாக வசிக்கிறாங்க. திமுகவில் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் சீட்டு பெற முனைப்புடன் இருக்கிறாரு. அவர் தவிர ஒன்றிய செயலாளர்கள் KP சாமி, பெரியசாமி, அரசு வழக்கறிஞர் திருமலை ஆகியோரும் சீட்டுக்கான ரேஸ்ல இருக்காங்க. ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் கோமா-தேகாவை சேர்ந்த பாலு என்பவருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பிருக்கு. அதிமுகவில் தற்போதைய MLA ஜெயக்குமார், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அருணாச்சலம், ஒன்றிய செயலாளர்கள் ரஞ்சித் ராஜ், அருள்ஜோதி செல்வராஜ், திங்களூர் கந்தசாமி ஆகியோர் சீட்டுக்கு காய் நகர்த்தினாங்க. முந்தைய தேர்தலில் அதிமுகவின் ஜெயக்குமாருக்கு 85,000 வாக்குகளை பெற்று வின் பண்ணாரு. இவருக்கு அடுத்தபடியாக வந்த கோமா-தேகாவின் பாலுக்கு 71,000 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் லோகநாதனுக்கு 10,000 வாக்குகளும் கிடைத்தது. வரும் தேர்தலில் தாவேகா, விஜய் ரசிகர்கள் மற்றும் முதல் முறை ஓட்டு போடுபவர்களின் வாக்குகளை கணிசமாக அள்ள வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் அதிமுக, திமுக இடையில்தான் கடும் போட்டி நிலவக்கூடும்னு தெரிகிறது.